இந்தியாவின் தொடக்கமான கன்னியாகுமரியில் உள்ள உயரமான தேசிய கொடியை பார்க்கும் ஆவலில் ஒரு சிறிய பயணம். ஆகஸ்ட் 15 இந்த தேதி ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகவும் முக்கியமான நாள். பல ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியா நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் சுதந்திரம் பெற்றது. அதனால இந்திய சுதந்திரம் ஒரே நாளில் கிடைத்தது கிடையாது. பல தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் சுதந்திரத்தையும் சிலர் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்து போராடியதன் விளைவுதான் இந்த சுதந்திரம். 1857 முதல் 1947 வரை இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் பல்வேறு இயக்கங்களும் போராட்டங்களும் நடைபெற்றன. அதில் மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை மற்றும் சத்தியாகிரக போராட்டங்கள் மிகவும் மக்கள் இயக்கமாக மாறியது. ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்கள் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்தனர். அதேபோல் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்களும் இந்தியாவின் விடுதலைக்காக முக்கிய பங்களிப்பை செய்தனர். 1942 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தின் மூலமாக அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்பு என்னது? செய் அல்லது செத்துமடி. இந்த இயக்கத்திற்கு பிறகுதான் நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்தன. பிரிட்டிஷ் அரசு பல முக்கிய தலைவர்களை கைது செய்தது. இருந்தாலும் பொதுமக்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இறுதியாக 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திர நாடாக மாறியது. இந்த நாளில் ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றார். அதன் பிறகு இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக வளர்ந்து வந்தது. இன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, சுதந்திர தினம் என்பது வெறும் கொடியேற்றும் நாள் மட்டுமல்ல. நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம். இவை அனைத்திற்கு பின்னாலும் பல தலைமுறைகளின் போராட்டமும் தியாகமும் இருக்கிறது. இதனால் இந்த சுதந்திர தினத்தில் நாட்டிற்காக உழைத்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைவு கூறுவோம். நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை மதிப்போம். நமது நாட்டை இன்னும் சிறந்த நாடாக உருவாக்க நம்மால் முடிந்ததை செய்வோம். இன்று மட்டும் சுதந்திர தினம் அல்ல, ஒவ்வொரு நாட்களும் சுதந்திர தினங்களே. எனவே அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.